ஆதார் அட்டையை கட்டாயமாக்கும் அனைத்து உத்தரவுகளையும் உடனடியாக திரும்பப் பெற மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஆதார் அடையாள அட்டையை மத்திய அரசு வழங்கி வருகிறது. அரசின் பல்வேறு சேவைகள், திட்டங்களை பெற்று பயனடைய ஆதார் அடையாள அட்டை அவசியம் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அரசின் சேவையை பெறுவதில் ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு திங்களன்று PS சௌகான் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. ஆதார் அட்டை இல்லை என்ற காரணத்துக்காக யாருக்கும் அரசின் சேவை மறுக்கப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு வழங்கிய போதும் ஆதார் அட்டையை கட்டாயம் என்று அரசு நடைமுறைப்படுத்தி வருவதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். ஆதார் அட்டை இல்லை என்ற காரணத்துக்காக திருமணத்தை பதிவு செய்ய முடியாமல் போனதாகவும், சொத்துக்களை பதிவு செய்ய முடியவில்லை என்றும் பல்வேறு புகார் கடிதங்கள் தங்களுக்கு வந்துள்ளதாகவும் கூறிய நீதிபதிகள், எனவே ஆதார் அட்டை கட்டாயம் என்று அரசு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் அவை அனைத்தையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கண்டிப்புடன் உத்தரவிட்டனர். ஆதார் அடையாள அட்டையில் இடம்பெற்றுள்ள விவரங்களை கற்பழிப்பு வழக்கு விசாரணைக்காக கோவா போலீசுக்கு வழங்க மும்பை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கும் தடை விதித்த நீதிபதிகள், ஆதார் அட்டைக்காக திரட்டப்படும் பயோமெட்ரிக் விவரங்களை ரகசியமாக வைக்க வேண்டும் என்றும் வேறெந்த அமைப்புக்கும் வழங்கக்கூடாது என்றும் ஆதார் அடையாள அட்டை ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர்.